இப்பெல்லாம் வர வர இந்த டிவில எப்ப பார்த்தாலும் ஆக்டர்ஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாச்சும் நல்ல ப்ரோகிராமா பார்த்து போடலாம்ல. முக்கிய செய்தி, விண்வெளியிலிருந்து வரக்கூடிய எரிகல் பொழிவு பார்க்கலாம். கடந்த 10 வருஷமா பார்க்க முடியாத ஒண்ண அதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும். அதுவும் நீங்க வச்சிருக்க டெலஸ்கோப் உதவியோட. அத பார்க்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. நான் இது வரைக்கும் எரிக்கல் பொழிவை பார்த்ததே இல்லையே. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. நான் உடனே போய் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். எரிக்கல் பொழிவே, சீக்கிரமா வா. எரிக்கல் பொழிவை பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா என்னப்பா இது? ஆனா நிஜமாவே எரிக்கல் பொழிவடா பார்த்துட்டேன். நான் உடனே என்னோட விருப்பத்தை எல்லாம் கேட்டாகணும். ஏன் அக்கா சீக்கிரமா கேளு. நான் என்ன வேண்டிக்கிறேன்னா எனக்கு சீக்கிரமா முடி பொழைக்கணும், அப்புறம் பெரிய பணக்காரன் ஆகணும், என் வேலையும் விட்டுறணும். ஆனா கொஞ்சம் நிலுங்க, நான் என் விருப்பத்தை கிட்ட சொல்லி முடிக்கலையே. அதாவது நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அட இது என்னது? ஆஹா, என்னோட வீடு. என் பைத்தியக்கார முட்டாள் எரிக்கல் பொழிவே, ஒரு நிமிஷத்துல என்னோட வீட்டையே நாசம் பண்ணிட்டியே. டபுள் ரொம்ப சோம்பேறியா இருக்கான். நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். இப்போ என்ன பண்றது? இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பப்ளு, என்ன நீ திடீர்னு பயமுறுத்திட்ட. என்னாச்சு? இங்க பாரு. இது எந்த மாதிரியான கல்லு? இது பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான கல்லு மாதிரி தெரியுது. ஒருவேளை விண்வெளி கல்லா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்ல நான் பார்த்ததே இல்ல. இத பாரு, கொஞ்சம் தொட்டு பாரு. எடை கூட அதிகமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு கிடைக்கல பாரு. பேட் லக். நான் ரொம்ப லக்கியான ஆளு. எங்க இத கூட பார்க்கலாம். இந்த கல்லு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற கல்லா இருக்கும் போல இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது நம்ம விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும். என்ன விருப்பத்தை நிறைவேற்ற கல்லா? உண்மைதான். உனக்கு நான் சொன்னது புரியற போல இருக்கு. அப்படியா? அப்படின்னா ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு. இது எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லு. நீ ஒரு நிமிஷம். அது இப்ப முக்கியமான விஷயம் இல்ல. ஆனா இந்த கல்லு இருக்க, இது உன் கையில இருந்துச்சுன்னா உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கும். நிஜமா தான் சொல்றேன். ஏ பப்ளு, நீ ஒன்னும் என்ன அவ்வளவு சீக்கிரத்துல முட்டாளாக்க முடியாது. இங்க பாரு. சரி பா, என் கூட வந்து அதை நிரூபிச்சு காட்டு. விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு எனக்கு இப்ப தேனை கொடு. பப்ளு, என்ன நிஜமாவே நீ சிரிக்க வச்சுட்ட. ஓடா இங்க இருந்து. நான் வேலை செய்யறது உன்னோட கணக்கு தெரியலையா? பப்ளு, நிஜமாலே உன் விருப்பம் நிறைவேறும் நினைக்கிறியா? என்னது? பாத்தியா, நான் தான் முதலே சொன்னல. சரி, நான் இப்ப கிளம்புறேன். குட் பை. ஒரு நிமிஷம். நில்லு, கொஞ்சம் நில்லு. பப்ளு, கொஞ்சம் நில்லுப்பா. பப்ளு, என்ன மன்னிச்சிரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நான் அதை எடுத்துக்கலாமா? ஒருவேளை நான் இந்த கல்லோட விஷயத்துல போய் சொன்னேன்னு இவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னா இவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? கல்ல கொடுக்க கூடாது. இல்ல, தர முடியாது. பப்ளு, ஒரு நிமிஷம் நில்லு. அதை நான் தேடி என்ன பண்றாங்க? அது எனக்கு தான் சொந்தம். தொடர்ந்து கேளு. குடு. இதுதான் அந்த மீடியா ஷவர்ல இருந்து கிடைச்ச கல்லா? பப்ளு, அறிவு கட்டவனே, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? நீ மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். முடியாது. எனக்கு பிடிச்ச பிரியமான அந்த அற்புத கல்லு என்கிட்ட திருப்பி வந்துரு. இல்ல, இந்த கல்லு என்கிட்ட தான் இருக்கும். இது எனக்கு சொந்தமானது. இன்னைக்கு ராஜ விருந்துதான். இதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாம். என் சாப்பாடு போச்சு. விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு கடைசியில ஏகையிலே கிடைச்சிருச்சு. நிஜமாவே இந்த கல்லு விருப்பத்தை நிறைவேற்றுவா? ஆமா.
இது உருகி விழுந்த நட்சத்திரங்களாச்சே. அந்த கல்லு அங்க இருந்து தானே வந்தது. எதுக்கும் பாத்துடலாம். நான் எதுக்காக அந்த கல்லை முட்டாள்தனமா தூக்கி எறிஞ்சேன்? அதை வச்சு நம்ம எவ்வளவு விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கலாம். அந்த கல்லு எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு வரும் படம் மட்டும்தான் தெரியும். யார் பாது? பாரு லாகர்விக், இந்த மாசத்தோட கோட்டா இன்னும் வரவே இல்ல. ஒழுங்கு மரியாதை மரத்தை எல்லாத்தையும் அனுப்பி வை. இல்லனா உன்னோட சம்பளத்தை நீ மறந்துடு, புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா, என்கிட்ட தான் கல்லு இருக்குல்ல. மகாராஜா, எனக்கு ரொம்ப பப்ளு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டானான்னு தோணுதே. பாபு, உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல போல இருக்கு. இத நீ கண்ணால பார்த்தாதான் நம்புவ. விருப்பத்தை நிறைவேற்ற அதிசய கல்லு, எனக்கு சாப்பிடுறதுக்கு பழங்களை கொடு. மகாராஜா, இது ரொம்ப அற்புதம். எப்படி இருந்தது பழங்கள்? இப்ப நான் சொல்றத கேளு. ஒழுங்காத கல்லை என்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு பழங்களை அள்ளி கொடுப்பேன். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? பாபு, வா போகலாம். அடே, எங்கடா ஓடி போறீங்க? உனக்கு ரொம்ப சுவையான தித்தி போட ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வேண்டாமா? ஆமா, இந்த பனானா பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு கல்லுக்கு பதிலா இந்த பனானா. பாத்தியா, இந்த பனானா எவ்வளவு பெருசா இருக்குல்ல? இந்த முழு பனானாவும் உனக்கு மட்டும்தான். என்னது, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கல்ல? மரியாதையா அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு. இப்ப ஓடி தப்பிச்சு பாரு பார்க்கலாம். என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு, என் விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு. அதே கல்லுதான். மொட்டை மண்டையா, யாரை ஏமாத்த பாக்குற? என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற கல்லு, அந்த குண்டை கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. இப்பவா தப்பிச்சு காட்டுறா வைக்கு. நீ தப்பிச்சு போடுதா? பப்ளு, என் மேல இருந்து எழுந்திருப்பா. இது என்னோட குழி. என்னடா இது, நம்பவே முடியல. மேஜிக் மாதிரியே வேலை செய்யுது. அங்கேயே நில்றா. விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு, எனக்கு இப்ப உதவி செய்யும். மறுபடியும் என் சாப்பாடுல கீழே விழுந்துடுச்சே. அது எல்லாத்தையும் நான் மேல எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. பப்ளு, பப்ளு, எழுந்துரு எழுந்துரு. நல்லதா போச்சுடா. இந்த விருப்பத்தை நிறைவேற்ற கல்ல வச்சுக்கிட்டு நான் எதை வேணாலும் சாதிக்க முடியும். நான் என்னோட வாழ்நாள் முழுக்கவும் வறுமையில தான் வாழ்ந்திருக்கிறேன். இப்பதான் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. ஹலோ, எவடா பேசுறது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிட்டு இருக்கும்போதே போன நீ கட் பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. உனக்கு வேலை வேணுமா வேண்டாமா? உன்னோட வேலையே தேவையில்லையா? நான் உன்னோட வேலையை இப்பவே விட்டுடுறியா? இதுக்கப்புறமா இங்க நான் மட்டும் தான் ஓனரு. பிரமாதம். இதுக்கப்புறம் என் சந்தோஷம் எல்லாம் உங்கள் தான் இருக்கு. இப்பவே இந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மாத்தி ஆகணுமே. எங்களோட இந்த அற்புதமான பர்னிச்சரை வாங்கி பாருங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அப்புறம் அற்புதமான ஒரு வாட்டர் ஹீட்டர், இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப டிவில போட்டீங்க இல்லையா, எனக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேணும். ஹலோ மம்மி, இதுக்கப்புறமா நீங்க உங்களோட ரூஃப் எல்லாம் சரி பண்ணணுமா? நீங்க சீக்கிரம் சரி பண்ணுங்க. அவங்கள வந்து வேலையை செய்ய சொல்லுங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். என் விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணு. என் ஆசையை நீ நிராசை ஆக்கிடாத. அடா ஆமா, இதோ இந்த விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு என்ன பார்க்க ரொம்ப அழகானவனா மாத்திரும். இல்ல, எந்த மாற்றமும் ஏற்படலையே. அப்படின்னா இந்த கல்லுக்கு அழகுனா என்னன்னே சுத்தமா தெரியாது போல இருக்கே. அங்க பாரு, விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற கல்லு எனக்கு இந்த படத்துல தெரியற மாதிரி அழகானவனா மாத்து. இப்பவும் நான் பார்க்க அப்படியே தான் இருக்கேன். சார், நீங்க ஆர்டர் பண்ண பர்னிச்சர் வந்துருச்சு. இதோ வந்துட்டேன். இந்தாங்க சார், ரிசிப்ட், பணத்தை கொடுங்க. நான் இதுக்கு உங்களுக்கு முதல்லயே பணம் கொடுக்கலையா? எனக்கு பணத்தை கொடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இந்த போன் காலை அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ மகனே. அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, கொஞ்சம் பணம் சீக்கிரமா அனுப்பி வை. டாக்டர் போய் பார்க்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புப்பா. அதுக்கான ஃபைனை நீ கொடுத்தே ஆகணும். மகனே, நான் பேசுறது கேக்குதா? பணத்தை சீக்கிரம் அனுப்புப்பா. அம்மா டாக்டர் கிட்ட போகணும்ல. நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லுப்பா. விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற கல்லு, நீ வெறும் டம்மி பீஸ் தானா?
ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது காஃபி குடிச்சுக்கிட்டே பேப்பர் படிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, காத்து ரொம்ப பலமா வீசுது. என்னோட புக்கு. என்ன காஃபியை பத்தி எழுதி இருக்கு? நான் எனக்காக கொஞ்சம் காஃபி எடுத்துக்க போறேன். எடுத்துக்கிறேன். எனக்காக நான் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ண போறேன். ஆனா அது எப்படி செய்யறதுன்னு தான் தெரியலையே. ஆனா எனக்கு தெரியும், அது இந்த காட்டுல தான் விளையுது. இது டுப்பு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல அவன் கிட்ட போய் கேட்கணும். டுப்பு இரு, நான் வரேன். காஃபியா? காபி பீன்ஸ்னு எனக்கு தெரியும். இங்கே இரு, இதோ வந்துடுறேன். இந்தா இத பிடிச்சுக்கோ. நீ கேட்டது இதுதான். மறுபடியும் என்னை சந்திக்கவா? வரேன். டேய், நீ கவலைப்படாதடா, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். சோயாபீன் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இப்ப இதை எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. இந்த புக்ல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. இது என்னது? நல்லதா ஒரு காஃபி ரெடி பண்றதுக்கு நல்ல காஃபி கொட்டையை வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா பவுடர் ஆக்கணும். ஓ, அப்படிதான் அதை யூஸ் பண்ணணுமா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வேர்த்து கொட்ட கொட்ட வேலை செஞ்சுதாப்பா ஆகணும். என் வாழ்க்கையே இப்படிதான் போல இருக்கு. காஃபி பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் கைய சுட்டுக்கிட்டேன். இப்ப நான் அந்த பீன்ஸ் இடிச்சு பவுடர் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் இப்ப பால் வேணும். பால்ல அந்த பவுடர் கலந்து சாப்பிட்டா நல்ல காஃபி கிடைக்கும். காப்பாத்துங்க. எனக்கு தேவையானதெல்லாம் இப்ப கிடைச்சிருச்சு. நான் நினைச்சபடியே காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபியோட வாசனை கொஞ்சம் கூட நல்லா இல்ல. காஃபியா? இது காஃபியே இல்ல. இதோட வாசனை நல்லாவே இல்ல. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப வாசனையா இருக்கும்னு நினைச்சேன். இந்த இத நீயே கொஞ்சம் குடிச்சு பாரு. குடிச்சு பாரு. ஏன் எங்க போற? ஒன்று, ரெண்டு, மூணு. இங்க எங்கேயும் எந்த ஒரு கரடியுமே காணமே. அதுக்குள்ள கரடி வந்துட்டானா? திருட்டு லக்கா. ஏண்டா இதே டெக்னிக்கை நீ போன வாரம் கூட ட்ரை பண்ணி பார்த்தல? அடே, ஒழுங்கா போயிடு. தள்ளி போடா, பின்னாடி போ. என்கிட்ட வராதடா. நான் உன்னை வான் பண்றேன்டா. நீ விரிச்ச மலையில நீயே மாட்டிக்கிட்டியா? காஃபில ஏன் எந்த வாசனையும் வரவே மாட்டேங்குது? இதோட டேஸ்ட் அதிகரிக்க என்ன பண்ணலாம்? எனக்கு இப்ப சூப்பரான காஃபி தேவை. ஆனா இது கொஞ்சம் கூட டேஸ்டா இல்ல. என்ன சத்தம் அது? யாரு என்ன கிண்டல் பண்றா? விட்டுறா, கிச்சு கிச்ச படாதடா, விட்டுறேன். வழி பண்ணிடுறேன். சூப்பர், நல்ல ஐடியா. சரி சரி, நல்லா சரி. டேய் அண்ணா, இங்க பாரு. இது தம்பியோட வாய்ஸ் ஆச்சே. டேய் டப்ளு, டப்ளு நீ நல்லா இருக்கறடா? சொல்லுடா தம்பி. அது வந்து டீட்டோ. அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாடா? சீக்கிரமா சொல்லு, நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? நீயும் என்ன கிச்சு கிச்சு போட்டு தான் வந்திருக்கியாடா? இங்க பாரு, கொஞ்சம் நில்லு. எனது காஃபியா? ஆமா, உனக்காக காஃபி ரெடி பண்ணிருக்கேன். இந்தோ, இத நீயே குடி. நீ என்ன சொல்ற? இத குடிச்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து போக முடியுமா? இதுல ஏதாவது சதி வேலை இருக்கும் போல இருக்கே. கரடியை எப்ப இருந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சாங்க? கண்டிப்பா இதுல இவன் விஷத்தை கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் இப்படி வசமா வந்து இந்த கரடி கிட்ட மாட்டிக்கிட்டேனே. நான் எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது? முன்னாடி முதல்ல, பின்னாடி சிறுத்தை. எனக்கு தப்பிக்க வர வழியே இல்லையே. சரி விடுறா, நான் ட்ரை பண்றேன். இந்தோ, இத குடி.
இது ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கே. இதை என்னால குடிக்க முடியாது. என்னால குடிக்கவே முடியாதுடா. நான் போட்ட காஃபியை நீ குறை சொல்றியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இதுல காஃபியோட வாசனை கொஞ்சம் கூட வரலையாடா. ஆனா இந்த வாசனை விஷம் மாதிரியும் இல்ல. இதை குடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன வாமிட் வராம இருந்தாலே போதும். சரிடா, நான் இதை குடிச்சிடுறேன்டா. நாம ஒரு வேலை பண்ணலாமாடா? முதல்ல நீ என்னோட கயிறை அவுத்து விடு, நான் அதுக்கப்புறமா இதை குடிச்சு முடிச்சிடுறேன். சரி, இந்த வாயத்தோட நீ இந்த காஃபியை குடிச்சே ஆகணும். குடிச்சிட்டு இது எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம், என்ன விட்டுறா. எனக்கு வேண்டாம், நான் விட்டுறா என்ன. நான் இதை விட நல்ல விதமா காஃபி போட கத்து கொடுக்குறேன்டா. நான் போட்டதோட நல்ல காஃபி இருக்கோ? அடடா, அது எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. நீ சொன்ன அந்த காஃபி பீன்ஸ் எங்க? நீ மட்டும் எனக்கு காஃபி போட கத்து தரலனா உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. அடடா, அதை இங்க தானே வச்சிருந்த. போன தடவை எங்க ஓனர் அதை என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு கிடைச்சிடுச்சு. இது காஃபியா இல்ல சிலந்திகளோட சாப்பாடா? இதை உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு உரல் வேணும். முதல்ல உடைக்கணும். சீக்கிரம் சொல்லு. இப்ப உரலுக்கு எங்கடா போறது? ஏதாவது பதில் சொல்லு. இத இதுல போட்டுடலாம். இப்போ இத நல்லா சுத்தி விடு. ஆரம்பிடா. சரி செய்யறேன். எனக்கு பிடிச்ச ரொம்ப காஃபி பீன்ஸ். சோம்பேறித்தனமா வேலை செய்யாதடா. நல்லா சுறுசுறுப்பா வேலை செய். நான் நினைச்சத சாதிச்சிட்டேன். இந்த பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பான். என்னை வச்சு வேலை வாங்கி விட்டானே. காஃபில கொஞ்சம் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தா நல்லா இருக்கும். தூங்கினதுக்கு அப்புறமா இவட சர்க்கஸ்ல கொண்டு போய் வித்துடலாம். வாசனையே ரொம்ப சூப்பரா சீக்கிரமா அதை குடிடா. ரொம்ப கசப்பா இருக்கு. அவனை கோவப்படுத்தாதடா. அவைக்கு அவன் கோவப்பட்டுட்டானா அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும். முதல்ல காஃபி கொஞ்சம் கசகர மாதிரி தான் இருக்கும். அதுல கொஞ்சம் சர்க்கரையும் அப்புறம் பாலும் கலந்துட்டா சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா ஆயிடும். குடுப்பா, நானே கலந்து கொடுக்குறேன். இதா குடிச்சு பாரு. இதோட வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இத குடிக்க போறேன். நான் இந்த காஃபியை குடிக்க போறேன். அது ஆறி போயிட போதுடா. சுட சுட சீக்கிரமா குடி. சரி, சீக்கிரமா குடிடா. குடிடா. நில்லு. இரு, நான் என் அண்ணனே கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா அவனை கூட்டிட்டு வர. கொஞ்சம் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லப்பா. ஜாலியா என்ஜாய் பண்ணு. நாம அப்புறமா சந்திக்கலாம். பாய் பாய். வாசனை நல்லா இருக்கே. நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். அந்த காஃபி எல்லாம் நீ குடிக்கவே கூடாதுடா. போட நான் நினைச்சதை விட இது எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கு. ஒரு தடவை மட்டும் அந்த கரடிக காஃபியை குடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 2 கரடிகளையும் நான் ஒன்னாவே பிடிச்சிருப்பேன். ரொம்ப ஈஸியா பிடிச்சிருவேன். நானும் என் அண்ணனும் சேர்ந்து இந்த காஃபியை குடிப்போம். இல்ல இல்ல வேண்டாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. நீயா என்ன பண்ற? கொஞ்சம் இரு, இது என்னோட கப்பு இல்ல. என்ன மன்னிச்சுடு. டேய் அண்ணா, நில்றா. ஒரு நிமிஷம் இருடா. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருடா. இந்த காஃபியை குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கு. குடி. ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்குடா. இந்தா, நீ கொஞ்சம் குடிடா தம்பி. இது ரொம்ப கசப்பா இருக்கு. முதல்ல கூட அப்படிதான் இருந்துச்சு. டைம் ஆகி போச்சு. இந்நேரத்துக்கு அவங்க படுத்து தூங்கி இருப்பாங்க. என்னடா இது? எனக்கு திடீர்னு தூக்கமா வருது. கண்ணை திறந்து வைக்கவே முடியலையே. ஆட, என்னடா இது? தூக்க மாத்திரை கலந்த காஃபியை நான் தான் குடிச்சிட்ட போல இருக்கு.
இந்த பூமி என்ன சுத்துதா இல்லன்னா பூமியை சுத்துறானே தெரியலையே.